Hi friends, I'm Pavani. எல்லாரும் உங்கள் வீட்டில் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். Today I'm here to discuss about the topic applications of derivatives. அதில் வந்து one of the importantஆன டாபிக், அதாவது word problems based on maxima and minima. அதில் வந்து நம்ம cuboid related problems மட்டும் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இம்பார்ட்டண்ட்டான 6 problems டிஸ்கஸ் பண்ண போகிறோம். So do not miss the video. Please watch the video till the end. So before getting into the video, please subscribe to SciTech Info for getting better educational videos. ஸோ இப்போ நம்ம ஓவர்வியூ பார்த்துடலாம். ஓவர்வியூன்றது நம்ம இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோன்றதை நான் உங்ககிட்ட ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து கான்செப்ட் மேப் பேஸ்ட் ஆன் கியூபாய்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். அடுத்து 6 ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் கியூபாய்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். அதுக்கு அடுத்தது எம்பிஎம், அதாவது இந்த கியூபாய்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் பேஸ் பண்ணி என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் வரலாம் அப்படின்றத மேப் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக குவிஸ். ஸோ குவிஸ்ன்னு சொல்கிறத விட டெஸ்ட் யோர் செல்ஃப். ஸோ அதை கரெக்டாக அட்டெம்ப்ட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கான்செப்ட் மேப் பேஸ்ட் ஆன் கியூபாய்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். மேஜராக இதில் ரெண்டு ப்ராப்ளம்ஸ், அதாவது 2 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்குது. என்னென்னா ரெக்டாங்குலர் பாக்ஸ் வித் ஸ்கொயர் பேஸ் அண்ட் ரெக்டாங்குலர் ஷீட். அதில் கார்னர் பீசஸ் ஆர் கட் ஆஃப். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இதில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரெக்டாங்குலர் பாக்ஸ் வித் ஸ்கொயர் பேஸில் என்னெல்லாம் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம். v is equal to x ஸ்கொயர் இன்ட்டு ஒய். ஸோ இந்த இடத்துல எக்ஸ் அப்படின்றது என்னென்னா லென்த்து பிரெத்தை தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். ஏன்னா ஸ்கொயர் பேஸ்ன்னு கொடுத்துருக்கிறதுனால லென்த்து பிரெத்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச்ன்றது ஒய். ஸோ v is equal to x ஸ்கொயர் இன்ட்டு ஒய். ஏன் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய்னா கியூபாய்டோட வால்யூம் வந்து L இன்ட்டு பி இன்ட்டு ஹெச், கரெக்டாக? அதனால தான் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய். நெக்ஸ்ட் வந்து ஏரியா. ஏரியா ஃபார் ஓப்பன் பாக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4xy அண்ட் ஏரியா ஃபார் க்ளோஸ்டு பாக்ஸ் வந்து 2x ஸ்கொயர் ப்ளஸ் 4xy. ஹியர் நான் சொன்ன மாதிரி ஹைட் இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட்ஸ், L இஸ் ஈக்குவல் டு பி அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் யூனிட்ஸ். அடுத்து வந்து ரெக்டாங்குலர் ஷீட். Here square pieces are cut off from the corner. ஸோ நான் இங்கே வந்து டயக்ராம் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டயக்ராமை நோட் பண்ணிக்கோங்க. இந்த டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த இடத்துல v is equal to L into b into h. ஏன்னா நம்ம இந்த ரெக்டாங்குலர் ஷீட்லேருந்து ஸ்கொயர் பீசஸை கட் ஆஃப் பண்ணோன்னா நமக்கு ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் வரும். ஸோ அதனால் வால்யூம் வந்து L into b into h. ஸோ இப்போ வந்து அந்த L அண்ட் b அண்ட் h. ஸோ இந்த இடத்துல ஹெச்சை வந்து நம்ம எக்ஸ் யூனிட்ஸ்ன்னு எடுத்துக்கிறதுனால அதை பேஸ் பண்ணி L and B and H கண்டுபிடிச்சு அதில் சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணோம். மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அந்த வீன்ற வர ஈக்குவேஷனை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். இப்போது dv by dx is equal to 0ன்னு எடுத்துக்கணும். பிகாஸ் at any point of maximum or minimum dv by dx will be 0. ஓகே, அதனால் dv by dx 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி அதை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸை கண்டுபிடிப்போம். அவ்வளோதான், இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ். ஸோ இதுலேருந்து எப்படியெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதை பேஸ் பண்ணி 6 ப்ராப்ளம்ஸ் நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ப்ராப்ளம் என்னென்னா, a closed rectangular box with square base and given surface area 726 centimeter square is made in such a way that the volume is maximum. Find the dimension of the box. ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, a closed rectangular box with square base and surface area வந்து 726 centimeter square. ஸோ நமக்கு தெரியும் a closed boxோட ஃபார்முலா a is equal to 2x square plus 4xy and volume வந்து x squared into y. We have to find the dimension. அதாவது இந்த இடத்துல LBH. ஸோ L and B எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், ஹெச்சை வந்து ஒய்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிக்கணும். நம்ம சொல்யூஷனுக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி இந்த டயக்ராம் பேஸ் பண்ணின ஒரு லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் பார்த்துடலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பேஸ் பண்ணின லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, ரெக்டாங்குலர் பாக்ஸ் வித் ஸ்கொயர் பேஸ், கரெக்டாக? ஸோ ஸ்கொயர் பேஸ்னாலே லென்த் பிரெத் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ எக்ஸ் அண்ட் எக்ஸ் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஹைட் டிஃபர் ஆகும். ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல டாப்
இல்லை ஒரு ஸ்கொயர், பாட்டமில் ஒரு ஸ்கொயர், 4 faces ஆஃப் ரெக்டாங்கிள் இருக்குது. கரெக்டாக 4 faces ஆஃப் ரெக்டாங்கிள் 1 2 3 4 அண்ட் டாப்பில் ஒரு ஸ்கொயர், பாட்டமில் ஒரு ஸ்கொயர். ஸோ இதை பேஸ் பண்ணி ஏரியா அப்படி அரைவேட் பண்ணுவோம். ஏரியானா ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்னது? லென்த், அதாவது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். கரெக்டாக, ஏன்னா லென்த்து பிரெத்து ரெண்டுமே ஈக்குவல். ஸோ எக்ஸ் ஸ்கொயர். 2 faces இருக்கிறதுனால 2x ஸ்கொயர் ப்ளஸ் இந்த ரெக்டாங்கிளும் ஆட் பண்ணும். அப்போ 4 faces இருக்குது. ரெக்டாங்கிளோட ஏரியா என்ன? எல் இன்ட்டு பி. ஸோ 4LB. ஸோ 2x ஸ்கொயர் ப்ளஸ் 4LB தான் ஏரியா. ஆனால் இப்போ வந்து வால்யூம் எப்படி வரும்? இது வந்து கியூபாய்டுன்றதுனால வால்யூம் நார்மலாக தான் இருக்கும். வால்யூம் வந்து எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். ஆனால் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்னென்னா ஸ்கொயர் பேஸ்னால இதை எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய், அதாவது லென்த் அண்ட் பிரெத் ரெண்டுமே எக்ஸு, ஹைட் வந்து ஒய். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்ட்டு ஒய்னு வரும் வால்யூம். ஸோ இந்த ரெண்டு பேசிக் தெரிஞ்சிருந்தாலே நம்ம ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நம்ம டெய்லி லைஃப் எக்ஸாம்பிள்ஸ்லேயே நிறைய இந்த மாதிரி இருக்குது. அதாவது ஸ்கொயர் பேஸ் ரெக்டாங்குலர் பாக்ஸ். என்னென்னா இப்போ பில்லர்ஸ் பார்த்தீங்கன்னா சில பில்லர்ஸ் இப்படி தான் இருக்கும். அண்ட் ஆயின்மெண்ட் பாக்ஸஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ இப்போது உங்களுக்கு அந்த லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் பார்த்ததுனால இன்னும் அந்த கான்செப்ட் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஏரியா 726. ஸோ அந்த ஈக்குவேஷனோட அதை ஈக்குவேட் பண்ணால் நமக்கு வந்து 726 is equal to 2x squared plus 4xyன்னு வரும். இதை வந்து நம்ம ஒய்யாக எடுத்துகிட்டு வரணும். அதாவது 726 minus 2x squared divided by 4y. I mean 4x is equal to y. ஸோ இதுதான் ஒய்யோட ஈக்குவேஷன். இப்போ என்ன பண்ண போகிறோம்? v is equal to x squared into y. அந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதில் இந்த ஒய்யை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணோன்னா v வந்து 726x minus 2x cube divided by 4 அப்படின்ட்டு வரும். இப்போது இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். dv by dx with respective of x வந்து வால்யூம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 726 minus 6x squared divided by 4னு வரும். இப்போது dv by dx 0ன்னு எடுத்துக்கணும். பிகாஸ் when the volume is maximum அப்படின்றதுனால dv by dx 0ன்னு எடுத்துக்கிறோம். இப்போது அதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எக்ஸோட வேல்யூ வந்து 121, அதாவது எக்ஸ் ஸ்கொயர்டோட வேல்யூ 121 வரும். எக்ஸோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 11. ஸோ ரெண்டு வேல்யூ இருக்கிறதுனால எந்த வேல்யூ வரணும் அப்படின்றத இப்போ டிசைட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வால்யூமை டபுள் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். அப்படி பண்ணோன்னா minus 12x divided by 4னு வரும். தட் இஸ் ஈக்குவல் டு minus 3x அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு minus 33. பிகாஸ் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அந்த பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் 11 வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணோன்னா minus 33ன்னு வரும். minus 33 வந்து லெஸ் தேன் 0ன்றதுனால the volume is maximum when x is equal to 11. ஓகே, நமக்கு தெரியும் ஆல்ரெடி இந்த மேக்ஸிமா மினிமாவில் f டபுள் டேஷ் எக்ஸை வந்து இஸ் லெஸ் தேன் 0னா it is maximum, is greater than 0னா it is minimum. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் volume is maximum when x is equal to 11 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? yன்ற ஈக்குவேஷனில் இந்த எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா yயும் வந்து 11 தான் வரும். ஸோ L is equal to B and that is equal to 11 cm and height is also 11 cm. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம்குள்ளே போகலாம். கொஸ்டின் என்னென்னா, an open rectangular box with a square base and given surface area is made in such a way that its volume is maximum. Show that its height will be half of its width. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. அதாவது ஓப்பன் ரெக்டாங்குலர் பாக்ஸ் அப்படின்னா என்ன? மேலே வந்து டாப் இருக்காது, வெறும் பேஸ் தான் இருக்கும். ஸோ கிவன் என்ன? ஆஸ் யூஷுவல் நம்ம ஹைட்டை ஒய்னும் லென்த் அண்ட் பிரெத்தை எக்ஸ்னும் அசியூம் பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கு தெரியும் ஓப்பன் பாக்ஸோட ஏரியாவோட ஃபார்முலா என்னென்னு, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4xy அண்ட் வால்யூம் வந்து எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்? ஹைட் வில் பி half ஆஃப் இட்ஸ் விட்த்து. ஸோ இந்த இடத்துல ஹைட்டு ஒய்யு, விட்த்து வந்து எக்ஸு. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு x/2ன்னு ப்ரூவ் பண்ணோம். ஸோ நம்ம ப்ராப்ளம்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி ஒரு லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்லேயும் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் மாதிரி சேம் கான்செப்ட் தான். ஆனால் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா
ரெக்டாங்குலர் ஓப்பன் பாக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க வித் ஸ்கொயர் பேஸ். ஓப்பன் பாக்ஸ்னால் மேலே டாப் கிடையாது, பட் பாட்டம் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஏரியாவில் ஒரு சேஞ்ச் வரும். என்ன சேஞ்ச்னா, நம்ம போன ப்ராப்ளமில் என்ன பார்த்தோம், 2 faces ஆஃப் ஸ்கொயர் இருந்ததுனால 2x² பார்த்தோம். இந்த இடத்துல வெறும் ஒரே ஒரு ஃபேஸ் தான் இருக்கிறதுனால ஏரியா வந்து x² + 4xy அப்படின்னு வரும். xyனா இப்போ ஹைட் இந்த இடத்துல y, இந்த x வந்து l இந்த இடத்துல. ஸோ ரெக்டாங்கிள் பொறுத்த வரைக்கும் l × b இதுதான். ஸோ அதனால் x × y அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறோம். ஸோ x² + 4xy. ரெக்டாங்குலரில் 4 faces இருக்குது. ஸோ 4xy தான் வரும். வால்யூமில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. வால்யூமில் x² × y அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். ஸோ ஓப்பன் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாவில் ஒரு ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இதை மட்டும் கரெக்டாக போட்டோன்னா we'll get the final answer. ஸோ இப்போ வந்து அந்த லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் பார்த்த உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி இதில் ஏரியா வந்தது, வால்யூம் வந்தது, ஸோ ஓப்பன் பாக்ஸ்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து y = x/2 நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதாவது ஹைட் வில் பி half of its width. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், a = x² + 4xy. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணி y வேல்யூ கொண்டு வரணும். அப்படி y வேல்யூ கொண்டு வரும்போது y = a - x² / 4x. So now we have to substitute y in the second equation. அப்படி substitute பண்ணும்போது volume will be ax - x³ / 4. Now we have to differentiate the volume with respect of x. அப்படி பண்ணும்போது a - 3x² / 4ன்னு வரும். As we know, dv/dx = 0 at a point where it's maximum or minimum. ஸோ அந்த 0வை சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவேட் பண்ணோன்னா a = 3x² வரும். Now we have to substitute a in the equation 1. சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3x² = x² + 4xy வரும். இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா x = 2y வரும். ஸோ as usual we know y = x/2 because 2 கீழே கொண்டு போனீங்கன்னா x/2. Hence proved. So height will be half of its width. So இப்போ வந்து third sum பார்க்கலாம். A rectangular sheet of metal of length a units and breadth b units is to be made into a box without a top by cutting equal square pieces from each corner and folding up the flaps to form an open box. Show that when the volume of the box is maximum, the depth of the box will be equal to a + b minus root of a² + b² minus ab the whole divided by 6. ஸோ இங்கே நான் இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரியும். பிசி வந்து b யூனிட்ஸ், டிசி வந்து a யூனிட்ஸ். ஸோ இது ஃபுல்லாக வந்து a யூனிட்ஸ்னால் இந்த ஸ்கொயர் பீசஸை நம்ம கட் ஆஃப் பண்ணிடுறோம். நான் ஷேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை அந்த இடத்துல அந்த ஸ்கொயர் யூனிட்ஸோட சைட்ஸ் வந்து எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். அப்போது த ஹோல் a - 2x, ஏன்னா 2x x + x அது வந்து கட் ஆகிடுது. ஸோ அதனால் a - 2x. அதே மாதிரி பிரெத்லேயும் b - 2x. ஸோ இதுதான் நியூ லென்த் அண்ட் பிரெத். கிவன் வந்து லென்த் இஸ் a யூனிட்ஸ், பிரெத் இஸ் b யூனிட்ஸ். இப்போ நியூ லென்த் அண்ட் பிரெத் a - 2x யூனிட்ஸ் அண்ட் b - 2x யூனிட்ஸ். ஸோ we are assuming that height is equal to x units. We have to prove that height is equal to, அதாவது நம்ம இங்கே xன்னு எடுத்திருக்கோம், x is equal to a + b minus root of a² + b² minus ab the whole divided by 6. ஸோ நம்ம ப்ராப்ளம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த டயக்ராம் பேஸ் பண்ணினா ஒரு லைவ் டெமான்ஸ்ட்ரேஷனை பார்த்துடலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த டயக்ராமோட லைவ் ரெப்ரசன்டேஷன் பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம வந்து ரெக்டாங்குலர் ஷீட்டை அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த கார்னரில் இருக்க ஸ்கொயர் பீசஸை வந்து நம்ம கட் ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ஸோ இந்த ஷீட் இருக்குது, இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஈக்குவலாக. ஸோ ஈக்குவலாக இப்படி ஃபோல்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்படி ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கார்னரில் இருக்க ஸ்கொயர் பீசஸை கட் ஆஃப் பண்ண போகிறோம். எப்போவுமே அப்படி கட் ஆஃப் பண்ணும்போது இந்த இடத்துல ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கோங்க வித் ஈக்குவல்
லென்த் அண்ட் பிரெத் மார்க் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து நம்ம கட் ஆஃப் பண்ண போகிறோம். கட் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி இந்த இடத்துலையும் கீழே பார்த்தீங்களா, இப்போ கட் பண்ணியாச்சு. See, இதே மாதிரி இந்த சைடில் ஸோ இப்போது கட் பண்ணியாச்சு. இப்போது நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ரெக்டாங்குலர் ஷீட்டில் கார்னரில் 4 பீசஸ் கட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும், நம்ம வந்து இந்த கார்னர்ஸ் எல்லாம் இப்படி நல்லா ஷார்ப் பண்ணி மடிச்சுக்கோங்க. கார்னர்ஸ் எல்லாம் இப்படி ஷார்ப் பண்ணி இப்படி மடிச்சிட்டோம். மடிச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், அதை அப்படியே வந்து இப்போ ரீஅசம்பிள் பண்ண போகிறோம். அசம்பிள் பண்ணால் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அவங்க சொன்ன மாதிரியே கியூபாய்டாக இருக்கா, மேலே கிடையாது, மேலே அந்த ஷீட்டும் கிடையாது, அதாவது ஓப்பன் பாக்ஸ். கரெக்டாக கியூபாய்டு மாதிரி இருக்குல்ல பாருங்கள், ஒரு பாக்ஸ் மாதிரி ஓப்பன் பாக்ஸ். கரெக்டாக? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் டெப்த்து. ஸோ அந்த கியூபாய்டோட டெப்த் இதுதான். அதாவது இதை தான் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா ஹைட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வச்சுருப்போம். ஏன்னா இதோட டெப்த்து, அதனால தான் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இந்த இடத்துல இது ஃபுல்லாக இருக்கும்போது அது ஒரிஜினல் லென்த்தாக இருந்திருக்கும். இப்போ இது கட் ஆஃப் பண்ணதுனால இந்த எக்ஸு மைனஸ் இந்த ஹோல் லென்த்து, அதனால தான் இப்போ நம்ம நியூ லென்த்து அண்ட் நியூ பிரெத் வரும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அந்த லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு செம்ம கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வாங்க இப்போ ஃபர்தராக எப்படி அந்த ஹைட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். b is equal to L into B into H. இந்த இடத்துல நம்ம நியூ லென்த் அண்ட் பிரெத் தான் எடுக்கணும். ஸோ அப்படி எடுக்கும்போது L dash into B dash into H. ஸோ A minus 2x into B minus 2x into x. இதை வந்து சால்வ் பண்ணுனா 4x cube minus 2 of a plus b x square plus abx அப்படின்னு வரும். இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், அதாவது வால்யூம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் வித் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் x. அப்படி பண்ணோன்னா நமக்கு 12x square minus 4 of a plus b into x plus abன்னு வரும். ஸோ dv by dx is equal to 0. we know that. இப்போ ஈக்குவேட் பண்ணோம் 12x square minus 4 of a plus b into x plus ab is equal to 0. இது வந்து quadratic equation formulaல இருக்கு. ஸோ quadratic formulaவோட equation x is equal to minus b plus or minus root of b squared minus 4ac divided by 2a. இப்போ b அதில் substitute பண்ணும். இந்த இடத்துல b ஓட வேல்யூ வந்து minus 4 of a plus b and a ஓட வேல்யூ 12, c ஓட வேல்யூ ab. ஸோ இப்போ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஃபர்தராக அதை அப்படியே சால்வ் பண்ணிகிட்டே வரணும். ஜஸ்ட் நம்ம இதில் ஜிசிடி எடுத்தால் போதும். அப்படி ஜிசிடி எடுத்து நமக்கு சால்வ் பண்ணும்போது ஃபைனலாக என்ன வரும், a plus b plus or minus root of a plus b the whole square minus 3ab divided by 6ன்னு வரும். இப்போது அந்த ரூட்டுக்குள்ளே இருக்க a plus b the whole square எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா நமக்கு a square plus 2ab plus b square minus 3abன்னு வரும். ஸோ அந்த ரூட்டை வந்து ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது a plus b plus or minus root of a square plus b square minus ab divided by 6. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸை வந்து நம்ம 2 வேல்யூஸாக பிரிச்சுக்கலாம். இப்போ நமக்கு தேவையான வேல்யூ a plus b minus root of a square plus b square minus ab the whole divided by 6. So we have proved that the height is equal to a plus b minus root of a square plus b square minus ab the whole divided by 6. ஸோ இப்போது நெக்ஸ்ட் சம்க்கு போகலாம்.
fourth sum என்னன்னா prove that surface area of a solid cuboid with square base and given volume is minimum when it is a cube. ஸோ நமக்கு தெரியும் ஒரு சாலிட் கியூபாய்ட் வித் ஸ்கொயர் பேஸ் எப்படி இருக்கும்ன்ட்டு. அது வந்து ஒரு கியூபாக மாறினோன்னா அதோட டைமென்ஷன் வைஸாக அது வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஐ மீன் எக்ஸ் அண்ட் ஒய், அதாவது இந்த டைமென்ஷன்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்ததுன்னா தென் த சாலிட் கியூபாய்ட் இஸ் கியூப். கிவன் என்ன, ஏரியா இஸ் ஈக்குவல் டு 4x² + 2x². நமக்கு தெரியும் சாலிட் கியூபாய்ட் வித் ஸ்கொயர் பேஸோட ஏரியா இதுதான். அண்ட் வால்யூம் வந்து x² × y. அதை வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி y இஸ் ஈக்குவல் டு v/x²ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போது இங்கே நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோன்னா த சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம் ஆஃப் சாலிட் கியூபாய்ட் இஸ் மினிமம் வென் இட் இஸ் அ கியூப். அதாவது நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது given to ப்ரூவ்லாம் என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்றதை எப்படி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம y இஸ் ஈக்குவல் டு v/x²ன்ற ஈக்குவேஷன் எடுத்துருந்தோம். அதை வந்து நம்ம ஏரியாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு 4v/x + 2x² வரும். இதை வித் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா -4v/x² + 4x அப்படின்னு வரும். dA/dx is equal to 0 when the area is minimum. So, -4v/x² + 4x is equal to 0. So, அதை சால்வ் பண்ணால் v is equal to x³ வரும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போது இந்த vயை வந்து நம்ம அந்த y is equal to v/x² அப்படின்ற ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா we'll get y is equal to x. So, here y is said to be height. So, height is equal to x. So, xன்றது length, breadth ரெண்டுமே L is equal to b and that is equal to x. So, the dimensions are equal. Therefore, it is a cube. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், அவங்க என்ன சொன்னாங்க, the volume of the solid cuboid is minimum when it is a cubeன்னாங்க. நம்ம cubeன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். அது மினிமமா இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ dv/dx டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 3x²ன்னு வரும். இப்போ அதை டபுள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 6x, அதாவது this is greater than 0. அப்போது இது வந்து minimum. The surface area and volume of the solid cuboid is minimum. ஸோ இப்போ வந்து ஃபிஃப்த் ப்ராப்ளம் பார்க்கலாம். கொஸ்டின் என்னென்னா, an open rectangular box with square base is to be made out of a given quantity of sheet of area a². Show that the maximum volume of the box will be a³ / 6√3 அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு பி நோட்டட் வந்து ஓப்பன் ரெக்டாங்குலர் பாக்ஸ் வித் ஸ்கொயர் பேஸ். ஸோ ஓப்பன் ரெக்டாங்குலர் பாக்ஸ்னால் நமக்கு தெரியும் a is equal to x² + 4xy. ஸோ இந்த இடத்துல a வந்து a² அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ we have to substitute a² in the place of a. ஸோ a² is equal to x² + 4xy. அதான் செகண்ட் ஈக்குவேஷன். First equation வந்து volume is equal to x² × y. So as we already know, height is equal to y and length is equal to breadth and that is equal to x. So here I have given the diagram representation. So dimensions வந்து x, y, அதாவது L, B, H. Okay. இப்போ வந்து இந்த செகண்ட் ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணி y என்ற ஈக்குவேஷனாக எடுத்துகிட்டு வரணும். ஸோ y is equal to a² - x² / 4x அப்படின்றது y என்ற ஈக்குவேஷன். இப்போ என்ன பண்ணணும், சப்ஸ்டிடியூட் y இன் ஈக்குவேஷன் 1. ஸோ ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது வால்யூம் வந்து a² × x - x³ / 4ன்னு வரும். இப்போது இந்த vயை வந்து வித் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எக்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா a² - 3x² / 4ன்னு வரும். And dv/dx is equal to 0ன்னு தெரியும் when the volume is maximum. அப்படி பண்ணும்போது அதை சால்வ் பண்ணால் எக்ஸோட வேல்யூ √a² / 3ன்னு வரும். ஸோ எக்ஸ் வந்து a / √3. இப்போ வந்து அந்த வால்யூமை டபுள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது -6x / 4ன்னு வரும். இப்போ அந்த எக்ஸ்ன்ற வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம், a / √3 அதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா we'll get -3a / 2√3 that is less than 0. So maximum when x is equal to a / √3.
ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணணும், எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், அந்த எக்ஸோட வேல்யூவை ஒய்யில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணனா வில் கெட் ஒய் ஆஸ் a divided by 2√3. இப்போது எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுத்தையுமே வால்யூமில் சப்ஸ்டியூட் பண்ணணும். பிகாஸ் நம்மளை வால்யூமை தான் a cube divided by 6√3ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுமே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா வில் கெட் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு a cube divided by 6√3 cubic unit. ஸோ இப்போ வந்து a cube divided by 6√3 cubic unitன்னு தான் நம்மளை வந்து வால்யூம் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ we have proved it. So we got the answer. So this is the last sum we are going to see in this video. So the question is the sum of the surface areas of a rectangular box with sides 2x centimeter, x centimeter and x by 2 centimeter and a sphere of radius r centimeter is given to be constant. Prove that the sum of their volume is minimum if 3x is equal to 7r and also find the minimum value of the sum of volumes. So now we are dealing with two shapes here. One is rectangular box, that is cuboid, and another one is sphere. இந்த இடத்துல length வந்து 2x, breadth வந்து x and height is equal to x by 2. So radius வந்து r centimeter. So it is a constant in questionலயே கொடுத்திருக்காங்க. So we have to prove that the sum of their volume is minimum if 3x is equal to 7r and also we have to find that the minimum value of the sum of volumes. So இப்போ given to proveலாம் பார்த்திருப்போம். Now let's proceed with working. Volume is equal to LBH plus 4/3 pi r cube. LBH ன்றது cuboidோட volume and 4/3 pi r cube ன்றது sphereோட volume. So இந்த இடத்துல LBH ஓட values substitute பண்ணனா volume is equal to x cube plus 4/3 pi r cube. This is the first equation. Next வந்து surface area 2 into LB plus BH plus HL plus 4 pi r squared. As done in volume, surface area லியும் x ஓட value substitute பண்ணோன்னா surface area is equal to 7x squared plus 4 pi r squared. So this is the second equation. அடுத்து வந்து second equationலேருந்து we have to find r. So அந்த second equationனை rearrange பண்ணோன்னா r will be r is equal to s minus 7x squared divided by 4 pi the whole power 1 by 2. This is third equation. Now substitute 3 in 1. அப்படி substitute பண்ண உடனே we have to differentiate with respect of x. இப்போ அது differentiate பண்ணி வர வேல்யூ வந்து 3x squared plus 2 pi into s minus 7x squared divided by 4 pi the whole power 1 by 2. So இந்த s minus 7x squared divided by 4 pi the whole power 1 by 2 r ஓட வேல்யூ கரெக்டா? ஸோ இந்த இடத்துல நம்ம r சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் and 3x squared minus 7x into r ன்றது தான் நமக்கு கிடச்சிருக்க ஃபைனல் ஈக்குவேஷன். We know that dv by dx is equal to 0. Minimum value of v. So volume இந்த இடத்துல minimumன்றதுனால it is 0. So 3x squared minus 7xr is equal to 0. So 3x is equal to 7r for the minimum value of v. So we have proved it. And next வந்து இந்த double differentiate பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? 6x minus 7r. So இப்போ வந்து அந்த x ஓட வேல்யூவை அதை சப்ஸ்டியூட் பண்ணோம். x is equal to 7r divided by 3 பண்ணோன்னா we'll get 7r. அப்போது அந்த 7rல அந்த r ஓட வேல்யூவில் 3x divided by 7 ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் பண்ணோன்னா we'll get 3x is greater than 0. Therefore, the volume is minimum if 3x is equal to 7r. As we already know that when the double differentiation value is greater than 0, it is said to be minimum அப்படின்ட்டு. So we have proved it. ஸோ இப்போ நம்ம அந்த 6 ப்ராப்ளம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த 6 ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எம்பிஎம்க்கு போகலாம். எம்பிஎம்ன்றது நத்திங் பட் இந்த கான்செப்டில் என்ன மாதிரி சம்ஸ்லாம் கேட்கலாம் அப்படின்றத மேப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கான்செப்டில் மேக்ஸிமம் 7 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டைப் என்னென்னா, இப்போ நம்ம கடைசியாக பார்த்த கொஷின்ஸ் பேஸ்ட் ஆன் த ஷேப்ஸ், 2 ஷேப்ஸ். ஒன்று வந்து கியூபாய்ட், அனதர் ஒன் வந்து ஸ்பியர். இந்த இடத்துல சர்ஃபேஸ் ஏரியா வந்து 2 of LB plus BH plus HL plus 4 pi r squared. இந்த இடத்துல நமக்கு LB and H வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க கொடுத்துருக்க ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை ப்ரூவ் பண்ணோம் நம்ம. அடுத்த சம் வந்து ரெக்டாங்குலர் பாக்ஸ் வித் ஸ்கொயர் பேஸ். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளை வந்து
height is equal to half its width அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. அப்படி சொன்னாங்கன்னா நம்ம வந்து ஏரியா இஸ் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் ப்ளஸ் 4xyன்னு எடுத்துக்கணும். அண்ட் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்டூ ஒய். ஸோ இதை பேஸ் பண்ணியும் நம்ம சம் பார்த்துருக்கோம். அடுத்து வந்து வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 180 சென்டிமீட்டர் க்யூப் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அண்ட் we have to find the dimensions. ஸோ இந்த இடத்துலையும் they'll give that it is a rectangular box with square baseன்னு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு சம் பார்த்தோம். அதே போல் வால்யூம் வந்து 180 cubic centimeter அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணிவிட்டு யூ கேன் ஆஸ்க் யூர் டவுட்ஸ் இந்த கமெண்ட். ஸோ ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா இது அதே மாதிரி தான். ஏரியா வந்து ஏ ஸ்கொயர்னு கொடுத்துருவாங்க. இதுவும் வந்து ரெக்டாங்குலர் பாக்ஸ் வித் ஸ்கொயர் பேஸ் பட் ஓப்பன் பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு மேக்ஸிமம் வால்யூம் என்ன அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. ஃபிஃப்த்து டைப் ஆஃப் ப்ராப்ளம் என்ன, கியூபாய்டு கொடுத்துருவாங்க. கியூபாய்டை வந்து எந்த ஒரு கண்டிஷனில் அது கியூபாக மாறும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ we know that when x is equal to y, அதாவது டைமென்ஷன்ஸ் ஈக்குவலாக இருந்தால் அது வந்து கியூப் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து சிக்ஸ்த்து ஒன் ரெக்டாங்குலர் ஷீட். அதுலேருந்து நம்ம ஸ்கொயர் பீசஸ் வந்து கார்னர்லேருந்து கட் ஆஃப் பண்ணுறோம் which will be converted into a rectangular box, அதாவது ஓப்பன் பாக்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து வால்யூம் வந்து இஸ் மேக்ஸிமம் அப்படின்ட்டு இருந்தால் ப்ரூவ் தட் ஹைட் இஸ் ஈக்குவல் டு a plus b மைனஸ் root of a squared plus b squared minus ab the whole divided by 6. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம். ஸோ இந்த சம்மை எப்படி போடணும்னு பார்த்துருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய சம்ஸ் இருக்குது, அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் செவன்த் ஒன் ஃபைனலாக வந்து என்ன கொடுப்பாங்க, இப்போது நான் சிக்ஸ்த்து சம் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி டயக்ராம் தான். பட் இந்த இடத்துல வந்து ப்ரூவிங் இல்லாமல் we have to show that the volume is maximum. லென்த் கொடுத்துருவாங்க 45 centimeter, breadth வந்து 24 centimeter. ஸோ நியூ எல் அண்ட் நியூ பிரெட்த் அதை கண்டுபிடிச்சிட்டு எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை பேஸ் பண்ணி we have to show that the volume is maximum. ஸோ பேசிக்காக இந்த 7 டைப்ஸ் தான் வர சான்சஸ் இருக்குது. இதுலேயே தான் டிஃப்ரெண்ட் ட்ரிக்கி ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. இந்த 7மே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் ஆஸ்க் இன் த கமெண்ட். ஸோ நவ் ஹியர் இஸ் த டைம் டு டெஸ்ட் யுவர் செல்ஃப். நான் இங்கே 6 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ், ஜஸ்ட் ஃபில்லப்ஸ் மாதிரி தான். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கொஷின்ஸை அட்டெம்ப்ட் பண்ணலாம். ஸோ ரொம்பவே ஈஸியான கொஷின்ஸ். இதை அட்டெம்ப்ட் பண்ணுங்கள், ஆன்சர்ஸை கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். அது வந்து கரெக்டாக இல்லையான்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ இன் த கமெண்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ டில் த எண்ட். என் வீடியோவை பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். லெட் த எஜுகேஷன் ஸ்ப்ரெட் ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு.